ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 25 நிமிடங்கள். நாங்கள் இணைய இருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுசோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவர் கூடாக எடுத்து வந்து விதைக்கப் போகிற ஆலோசனைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட்டமா. பிரைஸ் லார்டுங்க பிரதர். ஆமேன். உங்களும் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற இந்த தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் என்ற இந்த வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற சகோதரரையும் இதன் எல்லைகளையும் கர்த்தர் விரிவாக்குவாராக. ஆமேன். இந்த நாளிலும் ஆத்துமா நம்முடைய சிலுவை என் சிந்தனையான இந்த நாட்கள், இந்த லெந்து நாட்களிலே நான் யோசித்தேன். ஆத்துமாவை குறித்து ஒரு செய்தி மிகவும் இதற்கு ஏற்ற ஒரு செய்தியாக அமையும் என்று. அநேக காரியங்கள் சிலுவையை குறித்த தியானம் இருக்கிறது. அவருடைய பாடுகளை தியானிக்கலாம், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை தியானிக்கலாம், அந்த பஸ்காவை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆனாலும் என்னுடைய முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் எதற்கு விலையாய் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய விலையேற பெற்ற ஆத்துமாவுக்காக. இந்த சரீரத்தை அழிக்க வல்ல ஒருவருக்கும் நாம் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே இந்த ஆத்துமா விலையேற பெற்றதா இருக்கிறது. ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆத்துமா என்பது அது விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா விலையேற பெற்றதாய் அமைகிறது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருந்த பொழுது ஒரு ஆத்துமாவினுடைய அவர் விலையையும் அது அவருடைய ஆத்தும பசியையும் ஒரு அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. நான் அநேக அதிகாரங்களை, ஒரு சில அதிகாரங்களை அப்படியே அந்த ஒரு அதிகாரம் முழுவதுமாய் நான் தியானித்து நான் பாடல்களை எழுதினது உண்டு. அப்படியே இந்த அதிகாரத்திலும் நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம். அந்த 4ஆம் அதிகாரம் யோபு 28ஆம் அதிகாரம், யோபு 26ஆம் அதிகாரம், அப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு சில நேரங்களிலே அந்த பல வருடங்களுக்கு முன்பதாய் 15 வருடங்களுக்கு முன்பதாய் எழுதின பாடல் இது. 2011ஆம் வருஷத்திலே இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பாடலை நான் எழுதினேன். ஒரு ஆத்தும பசி நிறைந்த ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஆத்தும பசி நிறைந்தவர். இந்த வேதாகமம் நமக்கு எடுத்து கூறுகிற ஒரு காரியம், ஆத்துமா அழியாதது. இந்த ஆத்துமாவுக்குரிய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. ஆத்துமாவுக்கு தேவையான உணவு வேத வசனமாய் காணப்படுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நான் வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெண்ணை அங்கு சந்திக்கிறார். அந்த பெண்ணினுடைய ஆத்துமாவிற்காக அவர் செய்த பிரயாணம், அவர் செய்த முயற்சி, அவருடைய ஆலோசனைகள் எனக்கு ஆச்சரியமாய் காணப்பட்டது. பாருங்கள், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் அவர் ஆபிரகாமுக்கு முன்பதாய் நான் இருக்கிறேன் என்று அங்கு அநேக சம்பவங்களிலே அங்கு பேசுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் இந்த சமாரியா யார் என்பதையும், சமாரியா ஊர் எப்படி யூதர்களுக்கு அது புறம்பானது என்பதையும், அவர்கள் சமாரியர்களோடு சம்பந்தம் கலப்பதில்லை என்பதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அங்கு எந்த நேரத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் முன்னறிந்தவராய் அவர் அங்கு செல்கிறார்.
அந்த ஒரு நிகழ்ச்சியையும் நான் இந்த வானொலியிலே அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் நான் பகிர்ந்திருக்கிறேன். இந்த ஆத்துமாவை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனங்கள், இந்த பாடல் என் மனதிற்குள் வந்தது. பாருங்கள், சமாரியா பெண்ணிடம் எப்படி ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. பாருங்கள், யாக்கோபின் கிணறு என்பது பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆயிரங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகள் முடிந்து நாம் 26வது ஆண்டில் இருக்கிறோம். அதற்கு முன்பதாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உடைய சம்பவங்கள் தான் யாக்கோபினுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த கிணறு இன்றும் இருக்கிறது. நாங்கள் இஸ்ரேலுக்கு சென்ற பொழுது இந்த யாக்கோபின் கிணறையும் நாங்கள் பார்த்தோம். யாக்கோபின் கிணற்றண்டை அவர் பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அங்கு அமருகிறார். இளைப்படையா இறைவன் அங்கு களைப்படைந்தவராய் அவர் உட்காருகிறார். உட்காரும் பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. 6ஆம் மணி வேலை என்றால் யூதர்களுடைய நேரப்படி மத்தியான நடுவெயில், நடுப்பகல். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இந்த சம்பவத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள், ஆண்டவருக்கு நம்முடைய தனிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் முன்னறிந்தவராய் இருக்கிறார். அனனியாவிடம் ஆண்டவர் பேசுகிறார். ஜெப வேளையிலே, நான் சவுலை பவுலாக்கி இருக்கிறேன், உன்னிடத்திலே சவுல் வரும்பொழுது நீ அந்த கண்ணிற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் அனனியா சொல்கிறார், அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாயிற்றே என்று. ஆனால் ஆண்டவருடைய பதில், அனனியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இப்பொழுது சவுல் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் என்று. பாருங்கள், ஒரு மனிதன் ஜெபிக்கிறார்களா, ஜெபிக்கவில்லையா? வேதம் வாசிக்கிறார்களா, வேதம் வாசிக்கவில்லையா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் முன்னறிந்த சர்வ வல்ல, சர்வ வியாபிகராய், சர்வ ஞானியான தேவன் நம்முடைய தேவன். அவர் இந்த நேரத்திலே அவர் சமாரியா பெண்ணை சந்திப்பதற்கு அந்த நேரம் சரியான நேரம் என்பதை முன்னறிந்தார். ஏனென்றால் தண்ணீர் மொண்டு கொள்ள கிணற்றண்டை தனியாக வருகிற நேரம். மற்ற பெண்கள் அந்த மத்தியான நடுவெயிலிலே தண்ணீர் மொண்டு கொள்ள வரமாட்டார்கள். இவளுடைய சுவாபங்கள், இவளுடைய பண்புகள், இவளுடைய குணநலன்கள் சரியான விதத்திலே சமுதாயத்துக்கு புறம்பானதாக, சமுதாயத்திற்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்தபடியால் அவள் தனிமையாய் ஒரு நேரத்தை, யாருமே அந்த கிணற்றண்டை வராத ஒரு நேரத்தை தனக்கென்று அவள் தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு அவள் அங்கு தண்ணீர் மொண்டு கொள்ள அவள் வருகிறாள். அந்த சமாரியா பெண், அவளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. ஆண்டவர் இந்த சமாரியா என்பது சற்று சுற்று பிரயாணம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு குறுக்கு வழியாய் இப்போ அந்த வழியாய் பிரயாணம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பங்கு பசி நேரம், அந்த போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்படியானால் கிணறு சற்று ஊருக்கு வெளியிலே புறம்பாக இருந்திருக்கலாம்.
அப்படியானால் அந்த நேரத்திலே, தனிமையான நேரத்திலே இந்த பெண் வருவாள் என்பதை முன்னறிந்திருக்கிறாள். பஸ்காவை ஆசரிக்கும்படி கர்த்தர் சீஷர்களிடத்திலே ஒரு அடையாளத்தை சொல்லும் பொழுது கூட, உங்களுக்கு முன்பதாய் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டிற்குள் ஒரு வேலைக்காரன் செல்வான். அந்த வேலைக்காரன் பின் நீங்கள் நடந்து சென்று ஒரு வீட்டிற்குள் போங்கள் என்றதால், எந்த வீட்டிற்கு அந்த வேலைக்காரன் போகிறாரோ அந்த வீட்டிற்கு போங்கள் என்று சொல்லுவார். அந்த சம்பவமும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியாய் 100க்கு அதிபதியின் இடத்திலே சொல்லுகிறார், இந்த வேளையிலே உன்னுடைய வேலைக்காரன் சுகமாகிறான் என்று. கர்த்தர் வேளைகளையும் நேரங்களையும் முன்னறிந்த தெய்வம். அப்படியாக இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள எந்த நேரத்திலே வருகிறாள் என்பதையும், அவள் எப்படிப்பட்டவள் என்பதையும், அவள் ஏன் தனிமையாய் வருகிறாள் என்பதையும் அறிந்திருக்கிறார். நாம் யாருக்கும் தெரியாதபடி பல காரியங்களை, பாவங்களை செய்து மறைக்கலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருப்போமானால், அது வெளியரங்கமான காரியங்கள், மறைபொருள்கள் ஒன்றும் அவருக்கு முன்பதாக இல்லாமல் இருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள், இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. மொண்டு கொள்ள அவள் வந்த பொழுது இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். நடை உடை பாவனைகள், அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்களுடைய ஆடைகள் சமாரியாருடைய ஆடைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றும் யூதர்களுடைய ஆடைகள் அவர்களை நமக்கு வேறு பிரித்து காண்பிக்கிறது. அவர்களுடைய ஆடைகள், அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் பல அங்கிகளை அவர்கள் உடுத்திதான் யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த கருத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சமாரியா ஸ்திரீ கேட்கிறாள், நீர் யூதரா இருக்கிறீர் என்றும் என்னிடத்திலே நான் ஒரு சமாரிய பெண் என்பதையும் அறிந்து நீர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்கிறார். ஆனால் இயேசு ஒரு ஜீவ தண்ணீரை குறித்து, யாரு தாகமடையா ஒரு ஊற்று, ஒரு ஜீவ நதி, ஒரு ஜீவ தண்ணீரை குறித்து இந்த அதிகாரத்திலே அவர் பேசுகிறார். யாருக்கு? இந்த ஆத்துமாவிலே பாவம் நிறைந்த, அதாவது ஆத்துமா என்பது அது ஆண்டவரால் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்களினால் ஒரு ஆத்துமா திருப்தி அடைவதில்லை. ஏனென்றால் அந்த ஆத்துமாவை நிரப்புகிற, திருப்திப்படுத்துகிற வல்லமையுடைய ஒரே ஒரு காரியம் ஆவியானவருடைய அபிஷேகம் மாத்திரம்தான். இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு உள்ளத்தை நிரப்பும் பொழுது அவர்களுக்கு இந்த உலகம், மாமிச இச்சை போன்ற காரியங்களை மேற்கொள்ளுவதற்கு வல்லமையையும், இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு திருப்தியையும் ஒரு நிறைவையும் நிரம்பி வழியும் பாத்திரமாய் ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது. ஆனால் இந்த இடத்திலே அந்த மகள் எப்படி இந்த உலக பிரகாரமான மாமிச இச்சைகளுக்கூடாக அவள் வாழ்கிறாள் என்பதை அறிந்த தேவன் தாகத்துக்கு தா என்று கேட்கிறாள். ஏனென்றால் அவளிடத்திலே இருக்கிற அந்த பாவத்தை சுத்திகரிக்கும்படியாய், பாவத்தை களைந்து எரியும்படியாக கர்த்தர் அங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த ஆண்டவருடைய பதிலில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம், ஒரு காரியம், அந்த பெண்ணிற்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தாகம் இருந்தது என்பதை, அதாவது உலக பிரகாரமாக எந்த காரியத்திலுமே திருப்தி இல்லை. ஒரு கணவன் அல்ல, 2 கணவன் அல்ல, 3 கணவன் அல்ல, 4 கணவன் அல்ல, 5 கணவர்களை தேடி போய் ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த பெண்ணிற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம்,
நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்டவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால், அப்படி அறிகிற அறிவு உன்னிடத்திலே இருந்திருக்குமானால், நீ ஜீவ தண்ணீரை என்னிடத்திலே கேட்டிருப்பாய். அந்த ஜீவ தண்ணீர் என்ற இந்த காரியத்தை ஒரு உள்ளத்திலிருந்து ஆவியானவர் எப்படி ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஜீவ நதியை அவர் தருகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதாவது திருப்தி இல்லாத இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனை மாமிச இச்சைகளிலே இருக்கிறவர்களையும் அவர்களை திருத்தி தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மறுபடியும் வணைந்து கொள்ளுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். அதை அவர் தூக்கி தூர போடுவதில்லை. அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து வணைந்து கொள்ளுகிறார், சுத்திகரித்து கொள்ளுகிறார், அதை திருப்திப்படுத்துகிறார். எப்படியாக உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றால், ஆனால் அவளுக்கு இன்னும் அந்த ஜீவ தண்ணீரை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடியினால், மொண்டு கொள்ள முடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றண்டை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். எப்படியாய் பழைய காலங்களையும் ஏற்பாடுகளையும் அவள் அறிந்திருந்தவளாய் காணப்படுகிறார். அப்படியானால் யாக்கோபை குறித்த அந்த காரியங்கள் நமக்கு இந்த நாளிலே வேத புத்தகத்தினால் வாசித்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களிலே வாய் சொல்லால் சொல்லி சொல்லி மற்றவர்களிடத்திலிருந்து கேட்ட காரியங்கள் தான் சத்தியங்கள். அப்படியாக அவள் அனைத்தையும் அறிந்தவளாய், அவர்களை விட நீர் என்ன பெரியவரா என்று கேட்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நித்திய ஜீவகாலம் ஊறுகிற நீரூற்று. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அது நிரந்தரமானது, அது யாரால் அழிக்க முடியாது. இந்த ஆவியும் ஆத்துமாவையும் அழிக்க முடியாத ஒரு காரியமாகத்தான் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அது நித்தியத்துக்குரியது. சரீரம் மாத்திரம் அழிந்து போகும். ஆனால் இந்த நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியங்கள் அனைத்தும் அது நித்திய ஜீவகாலம் ஊறுகிற ஒரு ஊற்றாய் அது காணப்படுகிறது. அது நான் கொடுக்கும் தண்ணீர். 2 தண்ணீர்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, மாமிச இச்சைகளுக்குரிய வாழ்க்கை. ஆனால் தேவன் நமக்கு தருகிற வாழ்க்கையோ அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அநேகருக்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் தருகிறார். நம்முடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு தருகிறது. எத்தனையோ தண்ணீர் இருக்கிறது, ஆனால் ஜீவ தண்ணீர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். பாருங்கள், ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த வசனங்கள், நம்முடைய தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. மற்ற புத்தகங்களுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் அல்ல. அது நம்முடைய மாம்சத்துக்கு வேண்டுமானால் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், அநேக வெளிப்பாடுகளை சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் பிரயோஜனமான வசனங்கள் இந்த ஜீவ வார்த்தைகள் மாத்திரம்தான். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்க நமக்கு விருப்பமா இருக்கிறதா? ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் பொழுது இந்த மாமிச இச்சைகள் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. நம்முடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம், சொற்களிலே பரிசுத்தம், நடை உடை பாவனைகளிலே
பரிசுத்தத்தை தேவன் தருகிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி இந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். எப்படியாக அந்த பெண்ணிற்கு ஒரு தாகம் அங்கே உண்டாகிறது? எப்படியான தாகம்? இந்த தண்ணீரை, அவளுக்கு தண்ணீர் எடுக்க வருவது மிகவும் சிரமமா இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. 5 புருஷர்களுக்கு மேலாக உடைய அந்த பெண்ணிற்கு சமுதாயத்தை சந்திக்க மற்ற பெண்கள் வரும் பொழுது தன்னை அவமானமாய் பேசுவார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அப்படியானால் இந்த கிணற்றண்டைக்கே நான் வராமல் அப்படியே அந்த ஜீவ தண்ணீரையே நான் பருகி திரும்பவும் எனக்கு தாகமே எடுக்காமல் நான் தண்ணீர் எடுக்க வராமல் இருக்கும்படியாக அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவள் கேட்கிறாள். ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில்தான் நமக்கு இந்த நாளிலே அவசியமான ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிக்க இந்த லெந்து நாட்கள் பிரயோஜனமா இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நீ போய், நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். அந்த தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை உனக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பதாய் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். உன்னிலே இருக்கிற களைகளை, உன்னுடைய இருக்கிற கற்களை, உன்னுடைய இருக்கிற தடைகளை, உன்னுடைய இருக்கிற மாமிச இச்சைகளை, காரியங்களை நீ களைந்து எறிய வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே அந்த ஸ்திரீ இடத்திலே பேசுகிறார். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஆமேன். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே, செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அநியாயங்கள், அக்கிரமங்கள், காம விகாரங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயை நிறைந்த உலகம். எந்த மனிதனையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டங்களுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே அவர் என்ன கேட்கிறார்? நீ உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அவருக்கு தெரியும், அவருக்கு இவளுக்கு புருஷன் இல்லை என்கிறதும் தெரியும். அவளுடைய வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை தெரியும், எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் முன்னறிந்த தெய்வம். அதனால்தான் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள என்ற நாமத்தை உடையவராய் அவர் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ சொன்னது சரிதான். எப்படி சரி? அதையும் விளக்கி அவர் அந்த உள்ளத்தை அப்படியே வெளியில் காண்பிக்கும் பொழுது அவள் கர்த்தருடைய பாதத்திலே சரணடைகிறாள். பாருங்கள், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிற நாட்களாய் காணப்படுகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆண்டவர் நிக்கோதேமியிடம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற சத்தியத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதரிடமும் ஒரு பெரிய பெரிய சத்தியத்தை தேவன் சம்பவங்களோடு அதை சொல்லி அவர் நமக்கு இந்த சுவிசேஷ புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு என்றால் நாம் ரட்சிப்பு அடையும்படியாய், நம்முடைய வாழ்க்கை
ஒழுங்கும் கிரமமுமாய் அமையும்படியாய் அநீதி நிறைந்த வாழ்க்கையை கூட நீதிமான்களாய் நம்மை மாற்ற வல்லமையுடைய தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். எவ்வளவு அநியாயம்! 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்பதை அநேகர் மத்தியிலே அவர் சொல்லவில்லை. அவர் சீஷர்கள் இன்னும் வரவில்லை. அந்த சீஷர்களுக்கும் யாரும் இல்லாத நேரத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த பாவ உணர்வை உணர்த்துகிற ஒரு தெய்வம். நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் தவறுகளையும் ஒருவருடைய தவறான காரியங்களை அறிந்தவுடன் அவர்களை குறித்து மற்றவர்களிடம் அவதூறாய் பேசி அவர்களை நிந்தனைக்கும் அவமானங்களுக்கும் உட்படுத்துகிறதிலே பெண்களுக்கு ஈடு யாரும் இல்லை. அப்படியாய் பேசி அவர்களை நோகப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவருடைய தன்மை, அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமாவும் அவர் தள்ளிவிட விருப்பமில்லை. ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற அவர் விருப்பத்தோடு கூட ஆத்துமாவிலே கரிசனை நிறைந்தவராய் தனிப்பட்ட விதத்திலே அந்த மகளை உணர்த்தி அந்த ஸ்திரீக்கு தாகம் எடுக்காத அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை அவர் தருகிறார். பாருங்கள், நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆவியோடு உண்மையோடும் பிதாக்கள் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்பட்ட மேசையா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இந்த சத்தியம் அந்த சமாரிய பெண்ணிற்கு அறிந்த ஒரு இருக்கு பாருங்க.